வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. மீனராசி ராசி மண்டலத்தில் 12வது ராசியாக கடைசி ராசியாக மீனராசி அமைந்திருக்கு. மீனை அடையாளமாக கொண்ட ராசி மீனராசி. அதிர்ஷ்ட காற்று எப்போதும் இவங்க பக்கம் வீசிக்கிட்டே இருக்கும். எப்போதுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடிய நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இலகிய மனம் நிறைய இருக்கும். அடுத்தவங்களுக்கு வந்த கஷ்டத்தை கூட தனக்கு வந்த கஷ்டமாக பாவிக்கக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சமயத்திற்கு ஏற்றாறு போல் குணத்தை மாற்றிக்கக்கூடிய குணமும் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய பேச்சை அதிகம் டக்குன்னு கேட்கக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. குழந்தைத்தனமாக எதையாவது போய் ஒன்று செஞ்சுட்டு அதில் போய் சிக்கல்லாம் மாட்டிக்குவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. விரைவாக ஒருவர்கிட்ட பழகிறாங்களோ அதே போல் அவங்கக்கிட்ட விலகவும் செய்வாங்க. அதே மாதிரி தனக்கு தானே தீமை செய்வதில் ரொம்ப வல்லவர்களாக நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க. யாரையாவது காப்பாற்றலான்னு போவாங்க, கடைசியில் இவங்களும் சேர்ந்து அவங்க கூடயே விழுந்துருவாங்க. அதுதான் பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு அமையும். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய மீனராசிக்காரங்க இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேவையில்லாத விஷயங்களில் அதிகம் தலையிடுவாங்க. அதே மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ள அவங்க பிரச்சனையை இவங்க தலையில் கட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுதான் நிறைய டைமு நீங்களும் நிறைய இடத்துல நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்க எப்பவுமே கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு நிறையா இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி அதிகமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இதை தான் செய்யணும் அப்படின்னு மற்றவங்களுடைய ஆலோசனைலாம் கேட்காம இந்த மாதிரி நடந்துக்காங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு மற்றவங்களையும் கட்டாயப்படுத்தக்கூடியவங்கள பெரும்பாலும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க. இது உண்மையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார், புதன் கடகராசியில் இருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றனர், சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் தேதியிலிருந்து கடகராசிக்கு செல்ல இருக்கிறார் சுக்கிரன். கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய மீன ராசிக்காரங்க பார்வையாலேயே பலனை அள்ளித்தரும் குரு பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க. அதனாலேயே இவங்களுக்கு நிதி சம்பந்தமான பிரச்சனை அவ்வளவு இருக்காது. அதே மாதிரி குரு பகவான் இவங்களுடைய அதிபதி அப்படிங்கிறதுனாலேயே இவங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனை பெரும்பாலும் இருக்காது. இவங்களா ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாதான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அரசியல்வாதிகளோட அர்ப்பணிப்போடு செயல்படுவீங்க. அர்ப்பணிப்போடு செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இது அமைய போகுது. அரசாங்க வேலையெல்லாம் சில பேர்த்துக்கு பெண்டிங்காக இது வரைக்கும் இருந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தகவல் கிடைக்காம இருந்திருக்கும். இனி உங்களுடைய வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க. அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான பதில் தான் கிடைக்க போகுது. ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். பங்கு பரிவர்த்தனைகள்லாம் முதலீடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்ப நலனுக்காக இரவு
இரவு பகலாமல் உழைப்பீங்க. இந்த உழைப்பின் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இனி கிடைக்க போகுது. இதுநாள் வரையிலும் இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் மற்றும் கூடுதலாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலிமா உங்களுக்கு சாதகமான பலன் ஒன்று கிடைக்க போகுது. புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். கொத்து கொத்தாக லாபம் வந்து விழப்போகுது நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு. இதுநாள் வரையிலும் நிறைய கடனால் உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருந்திருக்கும். இனி அப்படி இருக்காதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. இதுநாள் வரையிலும் சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளும் நிறைய இடையூறுகளிலும் இருந்திருக்கும். இந்த வக்ரக காலத்தில் சனி பகவானால் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுது. குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல ஒரு இடம் மாறுதல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைமில் உங்களுடைய வேலையில் நீங்கள் சுமூகமாக செய்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சுக்கிரன் 4 மற்றும் 5ஆம் இடத்துல இருக்கிறார். கலைநயத்தோடு செயல்படுவீங்க. கலைநயத்தோடு செயல்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி 12ஆம் இடத்துல இருக்கிறார். நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது லாபகரமாக அமைய போகுது. அதே மாதிரி இரும்பு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க போகுது. ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவதற்கான யோகம் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இப்படி மின்சாதன பொருளெல்லாம் வாங்கி குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. ராகு உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க. அப்படி யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுடைய ஆலோசனை கொஞ்சம் கேளுங்க. இதை செய்யலாமா, தொழிலை விரிவுபடுத்தலாமா, இதில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன சிக்கல்லையும் நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. முடிந்த அளவுக்கு இதை மட்டும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையுமே நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா மற்றவங்க கிட்டங்கிறத விட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான நகை அல்லது ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே கூட நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சிக்கல்களையும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே அமைந்திருக்கு. மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானின் பார்வை உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைய போகுது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த வாரங்களில் கூட நிறைய பிரச்சனைகளையும் நிறைய நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சனி வக்கரகம் அடைந்திருப்பதனால செலவுகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும். மனதில் இதுனா வரையிலும் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை இருந்திருக்கும். இனி நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். உடல்நிலையிலே இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய நட்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதனால் வரையிலும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க. மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 7, 9, 11ஆம் இடங்களுக்கு ராசிநாதன் பார்வை உண்டாவதனால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. வாழ்க்கை துணையிடம் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும்
நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையை இழந்தவங்க கூட மறுமணம் செய்வதற்கான யோகமும் இருக்குது. திருமணமாகாமல் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு காளியம்மனை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அருகில் ஏதாவது காளியம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.